சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தை நான் சொல்வது போல ஒரு கனவை கண்டுவிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் பயந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே சொல்லிப்பார். அந்த குழந்தை நான் கண்ட கனவை நிச்சயமாக வெளியில் சொல்லிவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த அப்பா நான் சொல்வதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நடக்கும் இது போன்ற சில விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதனை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் போல நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றும், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உடனிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். அதிலும் குறிப்பிட்ட குழந்தைகளின் மனதில் இருக்கும் விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் தொலைத்துவிட முடியாது. சாயப்பா இருக்க இனி என் குழந்தை நீ எதற்கும் கலங்காதே. இந்த அப்பா நான் இருக்க இனி என் குழந்தை எதற்கும் நீ வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி என்ன நடந்தாலும் நீ இதற்கு தகுந்தாற் போல உன்னை சரியாக மாற்றிக்கொண்டாலே அது போதும். சில சமயங்களில் நம் வீட்டில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு எதிராகவே திரும்பிவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. நமக்கு எதிராகவே இது மாறும். அந்த நேரத்தில் அதை சமாளிக்க முடியாமல் நாம் திணறுவதற்கு பதிலாக எந்த ஒரு விஷயம் நடக்க விடாமல் நாம் சற்று உன்னிப்பாக இருந்து விட்டாலே அது போதும். எந்த ஒரு விஷயமும் நடக்கும் பொழுது அதை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஏற்ற ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும். உன்னோடு இருந்து எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் சாயப்பா எதற்காக உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு புரிதல் உனக்குள் வேண்டும். இந்த சாயப்பா நான் வருகின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இனி உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் என் குழந்தை எதையுமே நீ ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ பழகு. எல்லாவற்றிலும் என் குழந்தை நினைக்கக்கூடிய சில நன்மைக்குரிய விஷயங்கள் நடந்தது உண்மைதான். சாயப்பா அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த அப்பா நான் அத்தனை விஷயங்களையும் முழுமையாக என்னவென்று தெரிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதையெல்லாம் நாம் உணர்வது, நடப்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்வதும் போதும். இனிமேல் நமக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களையும் நாம் நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையை நாம் நமதாக்கி விட முடிவு செய்யும் பொழுது சுற்றி இருக்கும் குழந்தைகளினுடைய மனநிலையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இவை எல்லாமுமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்குள் நிற்க வேண்டும். சாயப்பா பேசுவதை கேட்பதற்கு நிச்சயமாக உனக்கு பொறுமை இருக்கிறது என்றால், அப்பா சொல்வதை கேட்பதற்கு நிச்சயமாக உனக்கு தெளிவு இருக்கிறது என்றால், இவையெல்லாம் எந்த நேரமும் உனக்கான ஒன்றை நல்லது வேண்டி நான் உனக்காக இது போன்ற விஷயங்களை சொல்லும் பொழுது சற்று பொறுமையாக கேட்டு நீ தெரிந்து கொள்வது என்ன தவறு இருக்கிறது? எதையும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்க உனக்கு நடப்பதிலிருந்து எல்லா மாற்றங்களையும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உன்னை தேடி நடக்கும் இந்த விஷயங்களோடு பல காரணங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் இந்த நேரம், உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளுமே நான் இருப்பதில் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய். உனக்கு என்ன நடக்கிறது என்பதும் நீயாகவே கடிந்து விடுவாய். வாழ்க்கையில் வருகின்ற மாறுதல்கள் ஒவ்வொன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு சம்பவமும் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது சில காலமாகவே உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தை மனப்பதற்றத்தோடு ஒரு பயத்தோடும் சுற்றி வருவதை நான் கண்டு நிச்சயமாக அதிகமாக யோசிக்க தொடங்கிவிட்டேன். எதனால் இந்த குழந்தை மட்டும் இப்படி எல்லாமும் யோசித்திருக்கிறது? எதனால் இந்த குழந்தைக்கு மட்டும் பதற்ற உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது? எப்பொழுதும் படபடப்போடும்
தெளிவில்லாத சிந்தனைகளோடும் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் அல்லவா? அதிலும் வீட்டில் இருக்கின்ற குழந்தையினுடைய மனது இப்படி இருக்கும் என்றால் எந்த ஒரு நன்மைகளும் இங்கு நடந்துவிட அவர்களுடைய எண்ணங்கள் அனுமதிக்காது. இதனை எல்லாமும் நாம் உணர வேண்டும். இதனை எல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருந்து உனக்கு நடத்தும் பொழுது நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக மன தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா சொல்ல சொல்ல இனி உனக்கு ஏற்ற பல விஷயங்கள் நடக்கும். உனக்கும் ஏற்ற பல உண்மைகள் நடக்கும். சாயப்பா கொடுக்கின்ற தெளிவில் உனக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பாவை தேடி இருக்கும் என் குழந்தைக்கு நானும் சரியான நேரத்தில் சரியான தெளிவை கொடுக்கத்தான் வேண்டும் என என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாமும் அப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான தெளிவு உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் உணரத்தான் வேண்டும். சாயப்பா சொல்லும் பொழுதெல்லாம் என் குழந்தை உணர்ந்து கொள்ள விஷயங்களோடு நீ எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என்னதான் நடக்கும் என்று நினைத்திருந்தாலும், என்ன விஷயம்தான் உன் வாழ்க்கை மாற்றும் என்பதை நீ யோசித்திருந்தாலும், இவை ஒவ்வொன்றையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்காதே. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒன்றை சார்ந்து தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒன்றை உணர்ந்து தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் உனக்கு கிடைக்கவிருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா உன்னோடு தான் நான் இருப்பேன் என்பதை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு விடக்கூடாது. இந்த அப்பா எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்காக நான் உடன் வருவேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் இருந்தும் தயங்காமல் இருந்தும் உன்னை தேடி நடத்தும் இந்த விஷயங்கள் எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து சாயப்பா இருக்க எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை மனநிலையில் என் குழந்தை இருக்கிறதோ, எத்தனை சோதனையை என் குழந்தை கடக்கிறதோ, அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் வீட்டில் இருக்கின்ற குழந்தையின் மனதில் ஒரு விஷயம் இருக்கிறது. அதை அவர்களின் மனதிற்குள் வைத்து கொண்டு அவர்கள் இப்பொழுது என்ன சொல்வது என்று தெரியாமல் பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கனவை கண்டுவிட்டார்கள். அந்த கனவு அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற விஷயம் முழுக்க முழுக்க அவர்களை கலங்க வைத்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று யோசிக்க முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வார்கள். நாம் இதை சொல்லிவிட்டோமானால் அவர்கள் இது போன்ற கனவு கண்டு பயப்படவும் மாட்டார்கள். வெளியில் சொல்ல முடியாமல் திணறவும் மாட்டார்கள். எதுவென்றாலும் சொல்லிவிட்டு அவர்களுடைய மனதை லேசாக வைத்திருப்பார்கள். மன அழுத்தத்தோடு இருப்பதினால்தான் இந்த அப்பாவிடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஒரு கனவு கண்டுவிட்டோம், ஆனால் அந்த கனவை எப்பொழுதும் நாம் மனதில் வைத்து கொண்டு நம்மை நாமே குழப்பிக் கொண்டிருக்க கூடாதல்லவா? என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து நடக்க உண்மைகளும் எப்பொழுதும் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருக்க இனி உன்னை தேடி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்கானதாக சரியாக புரிந்திருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பாவிற்கு தேவைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்தோடு இந்த வாழ்க்கை நாம் எப்பொழுதும் நல்லபடியாக வழிநடத்த வேண்டும். ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி கொண்டும் இங்கு இருக்க வேண்டும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என்னதான் நடக்கும் என்று அவர்கள் யோசித்து பதறுவதற்கு பதிலாக இப்படியும் கனவுகள் வந்தால், இப்படிப்பட்ட கனவுகள் வந்தால் அது இதைத்தான் உணர்த்தும் என்பதை நாம் அவர்களுக்கு சரியாக முன்கூட்டியே சொல்லி கொடுத்திருந்தால் அது போதும். இனி நடக்கும் உண்மைகளோடு நீ ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களோடு எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். சாயப்பா சொல்லக்கூடிய மாற்றங்களும் மாறுதல்களும் இனி உனக்கு இருந்து இந்த வாழ்க்கை சரி செய்து கொடுக்கட்டும். சிறு குழந்தைகள் இது போன்ற கனவுகள் கண்டு பயப்படக்கூடாது. எல்லாவற்றிலும் ஒரு காரணத்தோடு தான் தெய்வம் நம் கண்முன்னால் நிகழ்த்துகிறது என்பதை புரிந்து கொள். தெய்வம் சொல்வது போல நாமும் அதற்கு தகுந்தாற் போல எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். அப்படி இருக்க நீ உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். சாயப்பா இருக்க எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் சொன்ன காரணங்களோடு நீ எதையுமே கவனமாக புரிந்து கொள். நான் சொன்ன தெளிவோடு இனி எதையுமே நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழ பழகு. ஒவ்வொரு நிலையும் உனக்கு ஏற்றதையெல்லாம் இனி நிச்சயமாக உனக்கென்று நீ தெரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டத்தை நாம் எப்பொழுதும் மனதில் இருக்கும் நேரம் இது போன்ற சிந்தனைகளினால் நமக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை நாம் நிச்சயமாக தொலைக்கக்கூடாது. என் குழந்தையே, சாய் அப்பாவின் ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். எந்த கனவாக இருந்தாலும், நல்ல கனவாக இருந்தால் மட்டும் உன் அப்பா அதை நான் நிறைவேற்றி தருவேன் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.